அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த சொர்க்கவாசல்ங்கிறாங்களே, இந்த சொர்க்கவாசல்னா என்ன? நம்ம உடம்புல எங்கே இருக்குது, அது எப்படி நம்ம உணர்றது? கோயிலெல்லாம் அதுக்குன்னு கூட்டம் நிறைய அலமோதிக்கிட்டே எல்லாம் மக்கள் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எப்படி அந்த சொர்க்கவாசல்ங்கிறத நம்ம எப்படி உணர்றது? என்ன சாமி, சொர்க்க வாசல் எது, நரக வாசல் எது? சரிம்மா, நரக வாசல் எதுமா இருக்குது? சொர்க்க வாசலை தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க, நரக வாசல் எங்கே இருக்குது? நம்ம செய்கிற இந்த பாவம், இந்த உலகம் தாம்மா. தனியாக ஒரு சொர்க்கமோ தனியாக ஒரு நரகமோ கிடையாது. எதை செஞ்சாலும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அது இந்த இடம் தான். வெளியே விண்ணகத்துலையோ வானத்துலலாம் கிடையாது. இதுதான் சொர்க்கம், இதுதான் சொர்க்கம், இதுதான் நரகம். நான் நல்லா சுபிச்சமாக இருந்தால் எனக்கு இதுதான் சொர்க்கம். நான் படாத பாடுபட்டால் எனக்கு இதுதான் நரகம். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் தெரியாதனால கோயிலில் ஒரு அடையாளமாக காட்டினாங்க. சரிங்களா? அதுக்கு பேர் என்னது? சொர்க்க வாசல் கூட கிடையாது, பரமபத வாசல். என்ன வாசல்? பரமபத வாசல். பரமபத வாசல் என்னது? பரமன் இருக்கக்கூடிய வாசல். பரமன் இருக்கக்கூடிய வாசல் எது? புரியுதுங்களா? இதை போக தெரியாதவங்களாம் அதை போய் தான் ஆகணும். பரமபதன்றது பரமன் இருக்கக்கூடிய வாசல் தான் பரமபத வாசல். பரமபத வாசல் இங்கே தான் இருக்குது. இது எனக்கு போக தெரியல. போக தெரியாதவங்களாம் என்ன பண்ணோன்னா அடையாளம் கேட்கப்பா, அங்கே போப்பா, பரமபத வாசல் 4 மணிக்கு திறந்து வச்சுக்கிறேன் போ அப்படின்னு. எனக்கு ஒரு திருப்தி, சொர்க்கத்துக்கு போய் வந்துட்டேன். அப்போ இந்த வருஷம் சொர்க்கத்துக்கு போனேன்னா அடுத்த வருஷம் அங்கே ஏன் போகணும்? நான் ஏற்கனவே சொர்க்கத்தில் தானே இருக்கிறேன், அவசியம் இல்லைல்ல. ஆனால் வருஷம் சொர்க்கத்துக்கு வாசல் போகிறேன், தெரியல. பரமபத வாசல்ன்றது இங்கே தான். அது போக தெரியாதனால வெளியே போயிடுவோம். சொர்க்க வாசல் எங்கே இருக்குதுப்பா? சொர்க்க வாசல் திறக்கிற அன்னைக்கு இறந்தா நேராக சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆமாம், கண்டிப்பாம்மா. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு. அது என்ன சொல்றாங்க, சரி அதுதான் என்னன்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுமா. சரிங்களா? உண்மையிலே சொல்லணும்னா நிறைய பாவம் பண்ணவங்களாம் எப்போ சாவாங்கன்னா இந்த மார்கழி மாதம் தான் சாவாங்க. மார்கழி மாதம் இறந்தால் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்கிறாங்க. சொல்ல வேண்டியதுதான். நமக்கு தெரிஞ்சவர் அவெல்லாம் அங்கே தான் செத்து போய்க்கிறாரு. அப்போ நான் எப்படி சொல்லுவேன்? நான் ஒருத்தர் தலைவராக கொண்டாடுறேன், அவரை பற்றி நான் குறை சொல்ல முடியுமா? என் தலைவரே மார்கழி மாதம் செத்தாரு, அப்போ அது புண்ணியமான மாதம் ஆச்சு, நேராக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வாழ்ந்தவங்க எல்லாரும் அந்த மார்கழி மாதம் தான் சாவாங்க. சரி, புரியுங்களா? அந்த காலமே எதுனா தட்சிணாயன காலம், உத்தராயண காலம்னு ஒன்று இருக்கு. உத்தராயண காலத்தில் இறந்தவங்களை தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, ஐதீகமாகவே இருக்குது. அது எப்போ? தையிலேருந்து மே வரைக்கும் ஒரு 6 மாதம். சரிங்களா? அந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த மார்கழி மாதம் வரல, அப்புறம் எப்படி அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க? புராணப்படியே இருக்கட்டுமே, புராணமே அதான் சொல்லுது. பனி மூடிய இருக்கக்கூடிய காலத்தில் யாரா செத்தாங்கன்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்கன்னு புராணத்தில் இருக்கு. இப்போ எதை நம்புவீங்க நீங்கள்? இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க செய்யறது தான் சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதா. சரிங்களா? தனியாக ஒன்றும் இல்லைம்மா, இந்த உலகத்தில் தனியாக கிடையாது. சரிங்கம்மா. அப்போ இன்னொரு கேள்வி, சிவன் ராத்திரின்னு சொல்லிட்டு சிவன்
ராத்திரி நைட்டெல்லாம் தூக்கம் முடிச்சுட்டு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு எல்லாம் இருக்காங்கல்ல சிவன் ராத்திரி அன்னைக்கு. அப்போ அந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு ஏன் தூக்கம் முடிச்சுட்டு சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அது ரொம்ப புண்ணியங்கிறாங்களா? அது என்ன எப்படி சாமி? அது எப்படி சிவன் எந்த குளத்துல பார்க்குறாரு? சிவன் எந்த குளத்துல இருக்கிறாரு? ரங்கநாதர்னா படுத்து தூங்கி நிற்கிறாரு, பெருமாள்லாம் நின்றுக்கிறாரு, முருகன்னா கையில் வேலோட இருக்கிறாரு. சிவன் மட்டும் எப்படி இருக்கிறாரு? எப்பவுமே தவத்தில் இருக்கிறாரு, யோகத்திலேயே இருக்காரு. அப்போ அவரை நான் கும்பிட்றேன்னா எப்படி கும்பிட முடியும்? தூங்கினா அவரை கும்பிட முடியுமா? நானும் அவரை பற்றியே நினச்சிக்கினேன் அந்த யோகத்திலேயே நிற்கணும். அங்கே போனால் சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு மூச்சா எப்படி இருக்கணும்னா யோகத்தில் தான் கண்ணு மொழிக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? கோயிலுக்கு போயிட்டு சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொடுக்குற எல்லா சுண்டலையும் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுக்கினேன் ஊர்கதையெல்லாம் பேசிட்டு சிவராத்திரி நவராத்திரி மாதிரி ஆக்கிடுறோம். நவராத்திரியில் சுண்டல் தான் கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? சிவராத்திரியோட நோக்கம் சிவன் எப்படி தவம் இருக்கிறானோ இந்த ஜீவனும் தவம் இருக்கணும். இந்த ஜீவன் அப்படி தவம் இருந்தால் ஒரு நாள் சிவமாக மாறும். அது சிவன் இருந்து காரணம், டேய் நான் சும்மா வந்து தவம் இல்லை, உனக்காக தான் நானே தவம் இருக்கிறேன், ஆனால் நீ பாரு தவமே இல்லாமல் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சிவனே வாழ்ந்து காட்டுறோமா? அந்த அடையாளம் தான் சிவராத்திரி. அப்போ போகக்கூடியவங்க வெட்டி கதை பேசுறதுக்கு அங்கே போகக்கூடாது. முடிஞ்சால் நமக்கு தெரிஞ்சால் அந்த தவத்தை அங்கே பண்ணணும். பண்ணால் சிவராத்திரிக்கான பலன் முழுமையாக கிடைக்கும். இல்லை சுண்டல் தான் சாப்பிட்டுட்டு சாமி கொண்டு போவோம்னா நம்ம இந்த யோக நிலையில் நம்ம இருக்கும்போது நாம் அந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு நாம் இது பண்ணால் நம்மளுக்கு நல்ல பவர் கிடைக்குங்களா? ஒரு அருள் கிடைக்கும். ஆமாம், அந்த அன்னைக்கு நாம் வந்து இருந்து மேலே வெட்ட வெளியில் போய் அந்த மாதிரி இதாகவும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஒரு நிலை கிடைக்குங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இந்த பிரபஞ்சமே இயற்கை சம்மந்தப்பட்டது. இந்த பாடம் பண்ணவங்க எல்லாருமே இயற்கைக்கு விரோதமாகவே போகல. அப்போ இயற்கையோடு தான் நம்ம போகிறோம். அப்போ இயற்கையிலேயே சில காலகட்டங்கள் நம்ம போய் இப்போ காலையில் 4 to 6 மணிக்குள்ளே பாடம் பண்ணுங்க. எதுக்காக சொல்கிறோம்? இயற்கையிலேயே அதுக்கான சூழ்நிலை அங்கே இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்க தான் சொல்கிறோம். புரியுதுங்களா? மற்ற நேரத்தில் பண்ணி போராடின்னு இருக்காத, அந்த டைமில் பண்ணாமல் இயற்கையாகவே நம்ம மனசு அமைதியாக உட்காந்துரும். நீ அந்த காலத்தை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றோம். அப்போ சிவராத்திரி ஒரு காலம், அந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கான பலன் டபுள் மடங்காகும். அந்த அன்னைக்கு மற்ற நேரத்தை விட அன்றைக்கி பண்ணுறதுக்கு பலன் அதிகம். சரிங்க. இப்போ வந்து ஒரு நாமத்தை வந்து 1008 தடவை 108 தடவை நம்ம வந்து ஜபிக்கும் போது அது வந்து நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே, அது உண்மைங்களா? எப்படி நம்ம மன பக்குவப்படுறதுக்காக அந்த நாமத்தை நம்ம சொல்கிறதா இல்லை எதுக்காக சொல்கிறது? வாரியார் வந்து ஊராக போய் பிரசங்கம் பண்ணிக்கிறார். அப்போ ஒருத்தருக்கு ஒரு டவுட்டு, சாமி மந்திரங்களுக்கு சக்தி இருக்கா இல்லையா எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்றாரு. அப்போ வாரியார் என்ன பண்ணுறாரு? அவனை அப்படி முறைச்சி பார்த்துட்டு போடான்னு. அப்போ கேட்டவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே மனசு இது, இவர் இவ்வளோ பெரிய ஞானி, இவர் வந்து நம்ம கேட்டால் சொல்லியிருக்கலாம், ஆனால் இவர் சொல்லாமல் போடான்ட்டு போயினே இருக்கிறாரு. அப்போ ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னா அவனை விடலை, திரும்ப போய் கேட்குறான், சாமி நான் வந்து மந்திரங்களுக்கு சக்தி இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கணும் தான் உங்களை கேட்டேன், தெரியுன்னா தெரியும்னு சொல்லுங்கள், தெரிலன்னா தெரியலன்னு சொல்லுங்கள், நீங்கள் ஏன் சாமி இப்படி சொல்கிறீங்க மூஞ்சி வச்ச மாதிரி அப்படின் போது அப்போ அவர் சொல்கிறாரு, கரெக்டு தான்ப்பா, நீ கேட்டதெல்லாம் நியாயம், நான் ஒரே ஒரு தரம் கோவப்பட்டவொடனே நீயும் கோவப்பட்டுட்ட, நான் கோவப்பட்டாலே உன்னால் கோவப்பட முடியுதுன்னா மந்திரங்கள் எதுக்காக நோக்கி பண்ணுறோமோ அந்த மந்திரமாக உன்னை மாற்றும். அப்போ மந்திரங்களுக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு கேள்வியே இல்லை, நான் கோவப்பட்டதுக்கு நீ கோவப்படுற, அப்போ எனக்கே சக்தி இருக்குது, மந்திரங்களுக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது. ஒரே நோக்கத்தோட அந்த சீரா சொன்ன உள்ளபடி மந்திரம் உச்சாரணம் பண்ணால் அந்த மந்திரத்துக்கான பலன் கிடைக்கும். ஆனால் இது எல்லாராலையும் பண்ண முடியுமானா எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு 108 1000 கிடையாது, லட்சக்கணக்கில் உருவேற்றினா தான் அதுக்கான பலன் உண்டு. சரிங்களா? சரி. மந்திரங்களை பலன் தெரியணும்னாவே அதுக்காக உபாயம் இருக்கு. ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சாரணம் பண்ணுறான், இது பலிக்குதா பலிக்கலையா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? மந்திரம் சொல்கிறவங்களுக்கு தெரியணும்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல லட்சம் உருவேற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்க்கரையை கொட்டி வச்சுருவாங்க. ஒரு வெத்தலையில் சர்க்கரையை கொட்டி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நின்று அந்த மந்திரத்தை சொல்லிக்கினே இருப்பாங்க. மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த சர்க்கரை எடுத்து வாயில் போட்டாங்கன்னா சர்க்கரை என்ன பண்ணணும்? இனிக்கணும். ஆனால் மந்திரம் உச்சாரணம் பழிச்சதுன்னா அந்த சர்க்கரை சுவைக்காது, எந்த சுவையும் தெரியாது.
அப்போது நான் சொல்லக்கூடிய மந்திரம் எனக்கு பலிதம் ஆயிடுச்சின்னு அப்போ புரிஞ்சுப்பாங்க அவங்க. வேறு வகையிலலாம் அவங்க டெஸ்ட் பண்ண முடியாது. இதுக்கு நிறைய மார்க்கம் உண்டுமா, சரிங்களா? ஆனால் எதையுமே விஷயம் தெரிஞ்சு போனால் மட்டும்தான் பலன் உண்டு, இல்லைன்னா பலன் தான் உண்டு. புரிஞ்சுதுங்களா? சரி, இன்னைக்கு வந்து தைப்பூசம் இல்லைங்க, அதனால வந்துட்டு இப்போ கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை ஓதுனா நல்லதுன்னு சொல்லிட்டு ஐயாவே சொல்லியிருக்காரு, அதை கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி 36 முறை அந்த கந்தசஷ்டி கவசத்தை படித்தா நம்ம உடம்புல நல்ல மாற்றங்கள் வருமா இல்லை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வருமா? ஆனால் சொல்ல முடியுமான்னு யோசனை பண்ணிப்பாங்க. ஒரே ஒரு நாள் 36 முறை நீங்கள் உட்காந்து ட்ரை பண்ணிப்பாங்களா? உங்கள் கேள்விக்கான பதில் அப்படி இருக்கும். இந்த உடம்பு நெருப்பாக மாறிடும். கந்தசஷ்டியை 36 தூரம் யாராவது சொல்லிக்கினே இருந்தாங்கன்னா இந்த உடம்பு அனல் தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு உஷ்ணமானது. சொல்லும் போது நம்மளுடைய சிந்தனை எங்கேயும் போகக்கூடாதுங்களா, இல்லை அதுலேயே தான் நிலைச்சிருக்கணுமா? அந்த சிந்தனையே அங்கே தான் நின்றுடும். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு போக்க இடமே கிடையாது, அங்கேயே நின்றுடும். அங்கே நின்னாவே இந்த உடம்புல அப்படியே சூடு ஏறிக்கினே போவோம். அந்த சூடை தாங்கவே முடியாது நம்மளால். அப்புறம் நம்ம எங்கே 36 முறை உட்காந்து சொல்கிறது? ஒரு தடவை சொன்னாலும் 1 மணி நேரம் ஆகும். பாடம் வாங்கிட்டாங்க, 1 மணி நேரம் உட்கார மாட்டாங்க, ஓடி வந்துடுறாங்க. 36 முறைலாம் உட்கார முடியாது. யாரால முடியும் அப்படின்னா அதுக்குன்னு இருக்காங்க, புரியுதுங்களா? உடலை மறந்து மனசை மறந்துன்னு போராடுற கூட்டம் ஒன்று இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தான் அது சாத்தியம். சராசரி மனுஷனுக்கு அது சாத்தியப்படாது, பண்ணவும் முடியாது. சும்மா காற்றை ஏற்றியாங்கன்னா சாமி ஒரே நெருப்பாக சாமி, அவ்வளோ நெருப்பாக இருக்குது கிடையாது. இதையே தாங்க முடியலன்னா அந்த பாடலை திரும்ப திரும்ப சொல்லும்போது உடம்பே அனலாகிடும். நம்ம கிட்ட யாரும் உட்காரவே முடியாது, புரியுதுங்களா? பண்ணவே முடியாது. யாருக்கு எது பலிதமோ அதான் பண்ணணும், சாத்தியம் இல்லைன்னா பண்ணக்கூடாது, சரிங்களா? சரிங்க. இப்போ ஒருத்தர் வந்து இறந்துடுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ இறந்துட்டு அந்த ஆத்மா வந்துட்டு இப்போ மறுபிறப்பு எடுக்கக்கூடாதுன்னு நினைக்குதுன்னு வச்சுங்க. அது அப்படி மறுபிறப்பு எடுக்காமல் இருக்க முடியுமா? அதுதான் போன தடவை கூட சொன்னேன். ஒரு வேப்பம் விதை நான் வந்து நாளையிலேருந்து மாமரமாக மாறிடணும் அப்படின்னு நினச்சா மாறுமா? முடியாது. அது வேப்ப மரம் தான் வரும், அது உள்ளேருந்து அந்த விதையிலேருந்து. மாமரம்னா மாமரம் மட்டும்தான் வரும். நாம் நினச்சிக்கிறதுனாலே மாறுமானா மாறவே மாறாது, புரியுதுங்களா? அது ஒரு கற்பனை உலகம். இந்த கற்பனை உலகத்தை தான் இனி உலகம் இந்த யோகத்தில் கற்றுக் கொடுக்குறாங்க. கண்ணை மூடுங்க, உங்கள் தலைக்கு மேலே நிலா இருக்குது, அதுக்கு மேலே சூரியன் இருக்குது, அதுக்கு மேலே ஆகாயம் இருக்குது, அதுக்கு மேலே வெட்ட வெளி இருக்குது, போங்க 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 போங்கன்றான். எங்கே போவான்? இந்த கற்பனை தான் அங்கே நடக்குது. வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, புரியுதுங்களா? இது ஒரு மாய உலகம். அதில் மாட்டினோம்னா விழுந்து வெளியே வரவே முடியாது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் எது வரைக்கும் நிற்கும்னா ஒரு பொம்பரம் நல்லா சுற்றிடும், இழுத்து விட்டா சுற்றினே இருக்குது. எது வரைக்கும் சுத்தம்? அந்த விசைக்கு ஏற்ற சுத்தம். அதுக்கப்புறம் அது போய் கம்முன்னு உக்காந்துரும். அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். வண்டி முடிச்சதுக்கப்புறம் பழைய குருடி கலவை தரடி கதையாக போயிடும். நானாகவே இருப்பேன். அப்போ எதை பண்ணாலும் மாற்றம் வரணும். மாற்றம் வராமல் எதை பண்ணாலும் போகிறதுமே கிடையாது, சரிங்களா? அது ஒரு மாய உலகம். அதை சொன்னால் தான் கூட்டம் வரும் அப்படின்னு வர வச்சுருக்கோம். சரி, நன்றி. நன்றி. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா
அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.